என் பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ராத்திரி தூங்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வருதுல்ல. நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போறோம்? கடன்காரன் வந்து நிப்பானே, எவனாவது நம்மளை ஏமாத்திருவானோ? இப்படி 1000 கேள்வி நம்ம மண்டைக்குள்ள ஓடுது. உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் ஒரு பெரிய காடு மாரி. இங்க பலசாலி தான் ஜெயிப்பான் அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. ஆனா பலவீனமா இருக்கிறவங்க கூட ராஜா மாதிரி வாழ ஒரு வழி இருக்கு. அந்த ரகசிய சாவி என்னன்னு தெரியுமா? இயேசுநாதர் ஒரு முறை சீடர்களிடம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. நம்ம உசுரு ரொம்ப முக்கியம். மனசுக்குள்ள பயம் இருந்தா அது நம்ம உசுர காப்பாத்தும். ஏன்னா பயம் இருந்தாதான் தப்பு பண்ண மாட்டோம், ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா அதே பயம் மட்டும் நம்ம மூஞ்சில தெரிஞ்சதுன்னு வைங்க, முடிஞ்சது கதை. நம்ம எதிரி நம்மள ஈஸியா அடிச்சு சாப்பிட்டுருவான். இந்த உலகத்துல பயந்தவனுக்கு இடமே இல்ல. இத புரிய வைக்க இயேசுநாதர் ஒரு பயங்கரமான உதாரணம் சொல்றாரு. காட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமான ஜீவன் எது? பாம்பு. பாம்ப பார்த்தா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை உடைக்கட்டுமா? பாம்பு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள பிராணி. அது புதருக்குள்ளயும் புல்லுக்குள்ளயும் ஏன் ஒளிஞ்சு வாழும் தெரியுமா? மனுஷனை பார்த்தா அதுக்கு அவ்ளோ பயம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா பாம்புக்கும் விஷம் இருக்குமா? கிடையாது. தண்ணி பாம்பு, சாரை பாம்பு இதுக்கெல்லாம் விஷமே கிடையாது. இது கடிச்சாலும் சாக மாட்டோம். ஆனா ஒரு பாம்பை பார்த்தா நாம ஏன் தலை தெறிக்க ஓடுறோம்? நடிப்பு தான் வாழ்க்கை. ஏன்னா அந்த பாம்புக்கு ஒரு வித்தை தெரியும். அதுக்கு விஷம் இருக்கோ இல்லையோ அது படத்தை விரிச்சு புஸ்ஸுன்னு அப்படின்னு சத்தம் போடும் பாத்தீங்களா? அந்த சத்தம், அந்த சீறல், என்கிட்ட வந்த உன்னை காலி பண்ணிருவேன் அப்படின்னு அது நடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க. அதுலதான் நாம ஏமாந்து போறோம். தன்னோட பயத்தை வெளியே காட்டாம தன்னை ஒரு பெரிய வீரன் மாதிரி காட்டிக்கிறதுனாலதான் விஷம் இல்லாத பாம்பு கூட உசுரோட வாழுது.